ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தா எங்கள் அம்மா வந்து பிரண்டை பிடுங்க மேலே ஏறி போயிருக்கிறாங்க. இந்த பிரண்டை பொறிச்சிட்ருக்குறாங்க. கீழே இறங்கி வந்து அது எதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவசர அவசரமாக பிடுங்குறாங்க. பாருங்க, முள்ளாக இருக்குது. ஏறி அந்த முள் மேலே ஏறி நின்று பிடுங்கிட்டு இருக்கிறாங்க பிரண்டை. ஏம்மா, சீக்கிரம் பிடுங்கிடுவீங்களா? பார்த்து, அந்த பக்கம் கல்லெல்லாம் இருக்குது, முள்ளெல்லாம் இருக்குது. திரும்பி உங்கள் மூஞ்சியை காட்டிடுங்க ஒரு தடவை மக்களுக்கு. பாய் சொல்லக்கூடாது இப்போ. இந்த பாதி பொறிச்சிட்டு கொடுக்குறாங்க. அடுத்து கீழே இறங்கி வர்றாங்கன்னு நினைக்கிறேன். கீழே இறங்கி வர்றீங்களா? வாங்க வாங்க. இதெல்லாம் காசு ஆக்குறாங்க தெரியுங்களா? சந்தையில் பிடுங்கிட்டு போய் நாங்கள் இயற்கையாக காட்டுக்குள்ளே பிடுங்குறோம். அம்மா இயற்கையாக காட்டுக்குள்ளே பிடுங்குறாங்க. இதே பார்த்தீங்கன்னா மக்கள் போய் காசு கொடுத்து எவ்வளோ 20 ரூபா 10 ரூபான்னு வாங்குறாங்க. நாங்கள் வந்து சொந்தமாக கிடைக்கிறதுனால இயற்கையாக போடுறோம். ஒன்று வேணால் போட்டிருக்கிற பிடுங்க. ஏனுங்கம்மா, பேர் தான் பிரண்டை. நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு பேர் தான் பிரண்டை. இதில் சட்னி அரைச்சா சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கு. பசி எடுக்கு. பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் பிரண்டை. நல்லா பார்த்துக்குங்க. காட்டுங்க நல்லா மக்களுக்கு. நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு பேர் தான் பிரண்டை. பிஞ்சாதான் பிடுங்கணுங்களா? ஆமாம், பிஞ்சாதான் பிடுங்கணும். இது வந்து உடம்புக்கு நல்லது. பசி எடுக்காதவங்களுக்கு பசி எடுக்கு. அப்படிங்களா? சாப்பிட்டீங்கன்னா பசி எடுக்காதவங்களுக்கு பசி எடுக்கு. முத்துனதெல்லாம் போடக்கூடாது, பிஞ்சாதான் பிடிக்கும். அந்த கொழுந்தை மட்டும் பிடுங்கணும். சரி சரி. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இதெல்லாம் எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. முன்னோர்கள்னால் யாருங்க? உங்கள் அம்மாவா இல்லை உங்கள் மாமியாரா? பாட்டி, எங்கள் அம்மா, இவங்க சொல்லி கொடுத்தது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வரவங்க. உங்கள் மாமியாரெல்லாம் ஒன்றும் சொல்லி தரலைங்களா உங்களுக்கு? எங்கள் மாமியாரெலாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலைங்க. சரிங்க. நான் எங்கள் மாமியார் பக்கத்துலலாம் போகிறது இல்லைங்க. சரி சரிங்க. எங்கள் மாமியார் எல்லாம் சொல்லி கொடுக்கல. அவங்கெல்லாம் காலமாயிட்டாங்க. சரி. உங்கள் ஊர் எந்த கிராமங்களா இல்லை எப்படிங்க? ஊர் கிராமங்க. கிராமமா? கிராமம், ரொம்ப கிராமம். சரி சரி. பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் வஞ்சி வளையம் என்னை கட்டி கொடுத்த ஊர். உங்கள் சொந்த ஊர்? சொந்த ஊர்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கருமத்தம்பட்டி பக்கத்தில் முளக்காளி வளையம். உங்கள் வீட்டில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருங்க? அவருங்களா? அவர் ஒரு எக்ஸ்போர்ட் டிரைவரு. சரிங்க. அவர் எக்ஸ்போர்ட் டிரைவருங்கிறதுனால அவர் ஏதோ கொஞ்சம் காலமாக, இப்போது ஒரு வருஷ காலமாக நான் ஒத்தையில் தான் இருக்கிறேன். எனக்கு ஒருத்தர் இல்லை. நான் ஒத்தையில் தான் இருக்கிறேன். ஏதோ மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு வேண்டி இந்த மூலிகையெல்லாம் பொறிச்சு கொடுக்குறேன். எங்கள் மகளை கூட வச்சுட்டு ஆறு இல்லைங்கிறீங்களே, உங்களுக்கு இது நல்லா இருக்குதுங்களா? இருந்தாலும் அது மகளை இருந்தாலுமே கட்டி கொடுத்த விட்டு நம்மளுக்கு சொந்தம் கொண்டாட முடியாதுங்களா? ஆனால் கூட இருக்கிறாங்கல்லங்க இப்போத்துக்கு உங்கள் கூட. கூட இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் வந்து இதெல்லாம் வந்து காட்டணும்னு இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறேன். ஓ, இப்போ உங்கள் மகள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால உங்கள் மகளை டெவலப் ஆக்கணுன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்களா? அப்படிங்க கூட வச்சுக்கலாம். சரி சரிங்க. அப்படிங்க கூட வச்சுக்கலாம். கருத்தில் என்னென்னா பிரண்டை எனக்கு முன்னாடியே யாரோ பிடுங்கிட்டாடுங்களாட்டுக்குது. பார்த்தீங்கன்னா இது கொழுந்தா பார்த்து பிடுங்கணும். முள்ளெல்லாம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிடுங்கணும்.
இது வந்து மக்களுக்கு வேண்டி எல்லாம் கஷ்டப்பட்டு பிடுங்கி ஒவ்வொரு தாய்மார்களுமே ஒரு 10 ரூபா 5 ரூபா ஒரு அவங்க செலவுக்கு இது பிடுங்கி கொண்டாந்து சந்தையில் விற்கிறாங்க. சந்தையில் அதாவது வந்து குழந்தைங்க அவங்க உதவி செய்கிறாங்களா இல்லையா, பெரியவங்க இதை வந்து ஒரு இதாக வருமானத்துக்கு பண்ணிக்கிறாங்க. வருமானத்துக்காக இதை பிடுங்குறாங்க. நான் அப்படி இல்லை, நம்ம குடும்பம் சாப்பிட்றதுன்னு நான் இதை உடம்புக்கு நல்லது, பசி எடுக்கு அப்படிங்கிறதுக்கு வேண்டி பிடுங்கிட்டு இருக்கிறேன். சரி சரி. அந்த பக்கமெல்லாம் போகாதீங்க, அப்படியே முன்னாடி நின்று பிடுங்க. போகலாம் போகலாம். அந்த பக்கம் தான் நிறைய இருக்குது. முள்ளா இருக்குதுங்க. முள்ளை இருக்கலாம், முள்ளை இருந்தாலும் நாம் அதை கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வேணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதுவுமே சும்மா கிடைக்காது, கஷ்டப்பட்டு தான் போராடித்தான் அதை வந்து எடுக்க முடியும். நல்லா இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இது ஒரு இலையை எடுக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கணும். இது கையெல்லாம் அரிப்பாயிருதுங்கிறாங்களே, அப்படிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சேராதவங்களுக்கு சேராது. என்னமோ நம்மளுக்கெல்லாம் கடவுள் பண்ணிட்டு நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. சரி சரி. அதனால் குழந்தைய சாப்பிட்றதுக்கு. ஓ, இப்போ இந்த சந்தையில் கொண்டு வந்து விற்கிறவங்களாம் இப்படி தான் சிரமப்பட்டு போய் காடு காடாக பொறிச்சிட்டு வருவாங்க. ஏதோ அவங்களுக்காக ஒரு 10 ரூபா ஒரு வெத்தலை வாக்கு செலவு, ஒரு போத்தலை செலவு அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவங்களும் பெற்ற மக்களுக்கும் கொடுத்துட்டு அவங்களும் எடுத்துட்டு அப்படியே கட்டு 10 ரூபான்னாலும் கூட 10 கட்டு போட்டால் 100 ரூபா சொல்லுங்க. ஒரு வெத்தலை வாக்கு செலவுக்காக அவங்களுக்கு நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏதோ பேரம் பேத்தி இருந்தால் ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம், ஏதோ ஒரு நல்லது கெட்டதை வாங்கி கொடுக்கலாம். ஓ, அப்படித்தான் நிறைய வயசானவங்களாம் சந்தையில் கொண்டு வந்து விற்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேங்க. என்னன்னா அவங்க கொண்டு போகிறக்காக இல்லை, அதாவது மக்கள் சாப்பிட்டு அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் இது இப்போ இருக்கிற வீடுக்கெல்லாம் தெரியாது. சரி சரி. அதனால இதெல்லாம் வந்து காட்டுறோம் நாங்கள். நீங்கள் இதை பின்படுத்தி வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கு. ஓ, சாப்பிடாதவங்களாம் இது பசிக்கு நல்லா பசிக்கும், நல்லா பசி எடுக்கு. இந்த டானிக்கு இதெல்லாம் வந்து இப்போ இதாயிருச்சு. டானிக்கில் கூட உங்களுக்கு இது நல்ல மருந்து. சரி சரி. பசி எடுக்காதவங்களுக்கு டானிக்கு வாங்கி குடிப்பீங்க. டானிக்கெல்லாம் தேவையில்லை, இதை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டு வந்தீங்கனால நல்லா பசிக்குங்களா? நல்லா பசி எடுக்கு. வாரத்தில் 2 நாள்? வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டீங்கன்னாவே போதும். சரி சரி. டாக்டர் செலவு மிச்சம். சரிங்க சரிங்க. டாக்டர் செலவு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. சரிங்க. என்னன்னா இது அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது. இங்கே பாருங்கள், அம்மா வந்து இவ்வளோ பிரண்டை பொரிச்சிட்டாங்க.